plant movements in plant physiology. இது என்னோட part 1 வீடியோ. plant movements. இப்போ plant வந்து அதோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணுது இல்லையா, அதே மாதிரி எக்ஸ்டர்னல் இன்டர்னல் ஸ்டிமுலஸ்க்கு ஏற்ற மாதிரி அது மூமெண்ட்டை காட்டுது இல்லையா. இப்போ ரூட் வந்து சாயிலை நோக்கி போகுது இல்லையா, அதே மாதிரி ஷூட் வந்து சன்னை நோக்கி போகுது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்கிறோம், பிளான்ட் மூமெண்ட்ஸ். ஸோ இந்த மூமெண்ட்ஸை வந்து பேசிக்கலாக 2 டைப்பாக பிரிச்சிருக்காங்க, வைட்டல் மூமெண்ட்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் மூமெண்ட்ஸ். ஸோ ஃபிசிக்கல் மூமெண்ட்ஸ் வந்து ஹைக்ரோஸ்கோபிக் மூமெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம டைப்ஸை பார்க்கலாமா. ஸோ பிளான்ட் மூமெண்ட்ல வைட்டல் மூமெண்ட், ஃபிசிக்கல் மூமெண்ட். வைட்டல் மூமெண்ட்ல 2 வகைப்படுது. ஸோ மூமெண்ட் ஆஃப் லோகோமோஷன், மூமெண்ட் ஆஃப் கர்வேச்சர். ஸோ மூமெண்ட் ஆஃப் லோகோமோஷன் பார்த்தீங்கன்னா ஆட்டோனாமிக் ஸ்பான்டேனியஸ்ல வந்து சீலியரி, அமீபாய்ட், சைக்ளோசஸ். பாராட்டானிக்ல வந்து டாக்டைல் ஆர் இன்டியூஸ்டு, போட்டோடாக்டிக் ஆர் கீமோடாக்டிக் அண்ட் தெர்மோடாக்டிக். மூமெண்ட்ஸ் ஆஃப் கர்வேச்சர் அட்டானாமிக் ஸ்பான்டேனியஸா நடக்குது, பாராட்டானிக் ஆர் டாக்டிக் ஆர் இன்டியூஸ்டு. பாராட்டானிக், அந்த பாராட்டானிக்ல 2 டைப் இருக்கு, ட்ராபிக் அண்ட் நாஸ்டிக். ட்ராபிக் வந்து growth மூமெண்ட், நாஸ்டிக் வந்து வேரியேஷன் மூமெண்ட். ட்ராபிக்ல வந்து ஜியோட்ராபிக், போட்டோட்ராபிக், டிக்மோட்ராபிக், ஹைட்ரோட்ராபிக், கீமோட்ராபிக், தெர்மோட்ராபிக், ஏரோட்ராபிக். நாஸ்டிக் மூமெண்ட்ல வந்து நிக்டினாஸ்டிக், சிஸ்மோனாஸ்டிக், டிக்மோனாஸ்டிக். ஆட்டோனாமஸ்ல வந்து திரும்ப 2 வகை பிரியுது, வேரியேஷன் மூமெண்ட், growth மூமெண்ட். growth மூமெண்ட்ல வந்து ஹைப்போனாஸ்டிக், எபினாஸ்டிக் அண்ட் நியூட்டேஷனல். ஃபர்ஸ்ட் நம்ம வைட்டல் மூமெண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ வைட்டல் மூமெண்ட்ஸ் ஆர் தோஸ் which are exhibited by living cells of plants, living cells or plants or organs, and they are always related to the irritability of the protoplasm. ஸோ வைட்டல் மூமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லிவிங் செல்ஸில், பிளான்ஸில் இல்லை ஆர்கன்ஸில் நடக்கிறது. ஸோ அதுக்குள்ளே ஏற்படுற, அதாவது இரிட்டபிலிட்டி, அந்த புரோட்டோபிளாசத்தில் ஏற்படுற சேஞ்சஸால் வரது தான் வைட்டல் மூமெண்ட். ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் வைட்டல் மூமெண்ட்ஸ் இருக்கு, மூமெண்ட் ஆஃப் லொக்கோமோஷன் அண்ட் மூமெண்ட் ஆஃப் கர்வேச்சர். மூமெண்ட் ஆஃப் லொக்கோமோஷன். ஸோ இந்த மூமெண்ட்ல பார்த்தீங்கன்னா புரோட்டோபிளாசம் வந்து செல், அதாவது புரோட்டோபிளாசம் எங்கே இருக்குது, செல்லுக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த செல்லுக்குள்ள யூனிசெல்லுலர் ஹோல் புரோட்டோபிளாசமும் மூவ் ஆகலாம், இல்லை மல்டி செல்லுலார் பாடி. ஸோ இப்போ வந்து கிளாம்டோமோனாஸ் வந்து ஒரு யூனிசெல்லுலார். ஸோ அது ஹோலாக மூவ் ஆகுது, கேமெட் ஃபார்மேஷன் ஆகட்டும், ஜூஸ்போர் ஃபார்மேஷன், ஹோல் பாடி மூவ் ஆகுது. அட்டானாமிக் மூமெண்ட் ஆஃப் லொக்கோமோஷன். ஸோ அட்டானாமிக் மூமெண்ட் ஆஃப் லொக்கோமோஷன் பார்த்தீங்கன்னா the movement arising from the internal changes or internal stimuli of the plant body is called as autonomic movements of locomotion. Autonomy na self. So self அதாவது internal changes ஆல, ஸோ பிளான்ட் பாடியில் ஏதோ ஒரு தூண்டுறதுனால ஏற்படுறதா அட்டானாமிக் மூமெண்ட் ஆஃப் லொக்கோமோஷன். ஸோ இந்த மூமெண்ட் வந்து presence of cilia, இல்லை செல்லுலர் சீலியா இருக்கலாம், இல்லை ஃப்ளாஜெல்லா இருக்கலாம். ஸோ அதன் மூலமாக ஏற்படுறது தான். அப்போ இங்கே எது மட்டும் மூவ் ஆகும், சீலியாவும் ஃப்ளாஜெல்லாம் செல்லுக்குள்ளே இருந்ததுன்னா சைட்டோபிளாசம் மட்டும் மூவ் ஆகும். ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்லலாம், சைக்ளோசஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் பாராட்டானிக் மூமெண்ட். ஸோ பாராட்டானிக் மூமெண்ட் ஆர் டாக்டிக் மூமெண்ட் இன் இன்டியூஸ்ட் மூமெண்ட் ஆஃப் லொக்கோமோஷன். போட்டோடாக்டிக். போட்டோடாக்டிக்னா லைட்டை நோக்கி போகிறது. ஸோ ரெஸ்பான்ஸ் டு த லைட். எக்ஸாம்பிள் zoospores of Chlamydomonas. Chemotactic. Chemotacticனா chemical responses. இப்போ வந்து பிரையோஃபைட்ஸ்ல ஆந்த்ரோசோவாய்ட்ஸ் இருக்கா, டெர்டோஃபைட்ஸ்லயும் இருக்கா. ஸோ அவங்க கெமிக்கல் இதுவை வச்சு தான் ஆர்கிகோனியா நோக்கி மூவ் ஆகுறாங்க. நெக்ஸ்ட் டெர்மோடாக்டிக். டெர்மோன்னா ஹீட்டு. அப்போ இந்த ஹீட்டோட ரெஸ்பான்ஸுக்கு ஏற்ற மாதிரி மூவ் ஆகுறாங்க. ஸோ கிளாம்டோமோனாஸ் வந்து கோல்டு வாட்டர்லேருந்து வார்ம் வாட்டருக்கு மூவ் ஆகுறாங்க. ஸோ டாட்டிக் ஆர் பாராட்டானிக்னா இன்டியூஸ்டு, போட்டோன்னா லைட். ஸோ லைட்டுக்கு எக்ஸாம்பிள் என்ன, கிளாம்டோமோனாஸ் ஆஃப் ஜூஸ்போர். அண்ட் கீமோனா கெமிக்கல், ஆந்த்ரோசோவாய்ட்ஸ் ஆஃப் பிரையோஃபைட்ஸ் அண்ட் டெர்டோஃபைட்ஸ் வந்து ஆர்கிகோனியா நோக்கி மூவ் ஆகுது. தெர்மோடாட்டிக். தெர்மோடாட்டிக்னா டெம்பரேச்சர் வச்சு, கிளாம்டோமோனாஸ் வந்து கோல்டு வாட்டர்லேருந்து வார்ம் வாட்டருக்கு போகுது. பாராட்டோனிக் ஆர் டாக்டைல் மூமெண்ட்ஸ். இந்த மூமெண்ட்ஸ் வந்து இன்டியூஸ்டால ஏற்படுது. ஸோ இதில் என்னென்ன டைப் இருக்குன்னு பாருங்க. ட்ராஃபிக் மூமெண்ட், அதாவது growth மூமெண்ட், ஜியோட்ராஃபிக், போட்டோட்ராஃபிக், திக்மோட்ராஃபிக்,
hydrotrophic, chemotrophic, thermotrophic, aerotrophic. Nasticனா variation movement. Variation movementனா nictinastic, seismonastic, tigmonastic. ஸோ இதெல்லாமே இந்த படித்த மூமெண்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், அதாவது ஏதோ ஒரு ஸ்டிமுலைஸால், இப்போ படித்தோம் இல்லையா, லைட்டு, டெம்பரேச்சர், அதெல்லாம் எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலஸ் தானே. ஸோ லைட்டு, டெம்பரேச்சர் அண்ட் கெமிக்கல்ஸால் வெளியில இருந்து தூண்டுதல் வருது. ஸோ அதனால மூமெண்ட் ஏற்படுது. ஸோ அது பேரட்டோனிக் மூமெண்ட் ஆஃப் லோகோமோஷன். ஸோ மூமெண்ட் ஆஃப் கர்வேச்சர். ஸோ இப்போ இந்த ஹையர் பிளான்ஸில் they are restricted only to the bending or the curvature of some parts. ஸோ சில பார்ட்ஸ் மட்டும் ஹையர் பிளான்ஸில் பெண்ட் ஆகுது, இல்லை ஒரு கர்வேச்சரை ஃபார்ம் பண்ணுது ஏதோ ஒரு தூண்டுதல்னால. ஸோ அந்த தூண்டுதல் என்னென்ன பார்க்கலாம் பார்த்தீங்களா, 2 types. அட்டனாமிக் மூமெண்ட் ஆஃப் கர்வேச்சர், பேரட்டானிக் மூமெண்ட் ஆஃப் கர்வேச்சர். ஸோ அட்டனாமிக் மூமெண்ட் ஆஃப் கர்வேச்சர்னா இந்த மூமெண்ட் இன்டர்னல் சேஞ்சஸ், அதாவது செல்லுக்குள்ளே இருக்கிற சேஞ்சஸாலேயோ இல்லை ஏதோ ஒரு தூண்டுதல், அதாவது பிளான்ட் பாடிக்குள்ளே இருக்கிற சேஞ்சஸால் ஏற்படுது. அது அட்டனாமிக் மூமெண்ட் ஆஃப் கர்வேச்சர். ஸோ இதுக்கு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலஸ் தேவையில்லை, ஏன்னா பாடிக்குள்ளேயே நடக்குது, பிளான்ட் பாடியில் சேஞ்சஸ் நடக்கிறதுனால எக்ஸ்டர்னல் சேஞ்சஸ் தேவையில்லை. ஸோ தெர் ஆர் 2 types ஆஃப் அட்டனாமிக் மூமெண்ட். ஸோ அட்டனாமிக் மூமெண்ட் ஆஃப் க்ரோத்லேயும் ஃபாலோயிங் டைப்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஹைப்போனாஸ்டி அண்ட் நிக்டினாஸ்டி. ஸோ ஹைப்போனாஸ்டியில் மூமெண்ட் அந்த பட் மாதிரி, அதாவது க்ளோஸ்டாக இருக்குது. ஆனால் எப்பினாஸ்டியில் எப்படி இருக்குது, விரிச்சு இருக்குது. ஸோ இப்போ இங்கே மூமெண்ட் எப்படி இருக்குது, இந்த மாதிரி இருங்க ஒரு நிமிஷம். ஸோ இதோட மூமெண்ட் இந்த மாதிரி போயிருக்கு. ஓகே, இந்த மாதிரி போயிருக்கு. ஆனால் இந்த எப்பினாஸ்டியில் பாருங்கள், இந்த மாதிரி விரிஞ்சு இருக்கு. ஓகே, விரிஞ்சிருக்கு. புரியுதுங்களா? ஸோ இது எப்பினாஸ்டிக் அண்ட் ஹைப்போனாஸ்டிக்கோட மூமெண்ட்டை காட்டியிருக்காங்க. Hyponasty, when the growth is more on lower surface and petal shows the curvature on the upper side. Ultimately the flower becomes closed. அதாவது இந்த growth எங்க காட்டுறாங்க, லோயர் சைடில் காட்டுறாங்க. ஸோ லோயர் சைடில் காட்டுறதுனால அந்த மூமெண்ட் மேலே இந்த மாதிரி க்ளோஸ்ட் அப்பியரன்ஸை கொடுக்குது. ஸோ க்ளோஸ்ட் அப்பியரன்ஸை கொடுக்குது. ஓகே, ஸோ ஹைப்போனாஸ்டின்னா அதாவது லோயர் சர்ஃபேஸ், ஹைப்போனாவே கீழே பகுதின்னு வச்சுக்கோங்க. இப்போ பெட்டல்ஸோட கீழ் பகுதியில் க்ரோத் இருக்குது. ஓகே, பெட்டல்ஸோட கீழ் பகுதியில் க்ரோத் இருக்குது. ஸோ அதனால் அப்பர் சைடில் கர்வாக வருதா, இந்த பக்கமும் கர்வாக வருதா. ஸோ அந்த கர்வாக வர்றதுனால எப்படி இருக்குது, அந்த ஃப்ளவரு ஒரு க்ளோஸ்ட் அப்பியரன்ஸை கொடுக்குதா. அண்ட் இதில் இந்த மூமெண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஹைப்போனாஸ்டி. ஸோ எப்பினாஸ்டியில் பார்த்தீங்கன்னா ஹைப்போனாஸ்டிக்கு ஆப்போசிட். ஸோ ஹைப்போனாஸ்டியில் லோயர் சைடில் க்ரோத் இருக்குது, எப்பினாஸ்டியில் அப்பர் சைடில் க்ரோத் இருக்குது. அதனால் ஃப்ளவர்ஸ் விரிஞ்சு இருக்குது, பெட்டல்ஸ் விரிஞ்சிருக்கு. இங்கே கொடுத்துருக்கிறது பாருங்கள். When the growth is more on the upper surface, the petals show the curvature on the lower side and ultimately the flower opens. This movement is called as epinasty. So இப்போ இங்கே lower side, ஹைப்போனாஸ்டியில் லோயர் சைடில் க்ரோத் இருந்ததுனால ஃப்ளவர் க்ளோஸ்டு அப்பியரன்ஸை கொடுக்குது. ஆனால் இங்கே அப்பர் சைடில் க்ரோத் இருந்ததுனால ஃப்ளவர் ஓப்பன் ஆகி விரிஞ்சு இந்த மாதிரி கர்வை நம்மளுக்கு கொடுக்குது அவுட்டரில். ஸோ இந்த ஃப்ளவர் ஓப்பன்ஸ் அட் ஹை டெம்பரேச்சர். இப்போ இந்த ஃப்ளவர் ஓப்பன்ஸ் அட் ஹை டெம்பரேச்சர் அண்ட் எப்போ க்ளோஸ்டாக இருக்கா, லோயர் டெம்பரேச்சரில் க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எப்பினாஸ்டியில் ஹை டெம்பரேச்சர் வந்தால் ஓப்பன் ஆகும், லோ டெம்பரேச்சர் வந்தால் க்ளோஸ் ஆகும். நியூட்டேஷன்னா the growth of the stem appears occurs in a zigzag manner. ஸோ இந்த மாதிரி ஒரு growth of the stem ஒரு zigzag mannerல வளர்ந்துச்சுன்னா அதுதான் நியூட்டேஷன். இது சர்க்கம் நியூட்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஜிக்ஸாக் மேனரில், அதாவது இப்போ இதுதான் ஒரு ஸ்டெம், இந்த ஸ்டெம்மோட இது இந்த மாதிரி ஜிக்ஸாக் மேனரில் வளர்ந்துச்சுன்னா அது நியூட்டேஷன். ஸோ இது எதனால் வருது,
டூ சைட்ஸ் ஆஃப் ஸ்டெம் அபெக்ஸ் வந்து ஆல்டர்னேட்லி growth அதாவது ரெண்டு பக்கமும் growth இருக்கும். ஸோ இந்த growth மூமெண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம், நுட்டேஷனல் மூமெண்ட். ஸோ ஜிக்ஸாக் மேனரில் வளரும்போது ரெண்டு பக்கமே growth வரும் ஆல்டர்னேட்டிவா. ஸோ அதை நம்ம நியூட்டேஷன் சொல்லலாம், நியூட்டேஷனல் மூமெண்ட். இன் சம் பிளான்ஸ், சில பிளான்ஸில் வந்து நியூட்டேஷன் மூமெண்ட்ஸ் வந்து ஷூட் அபெக்ஸில் பார்க்கறதுக்கு வந்து ஹெலிக்கல் பாத்தை கொடுக்குது அப்வர்ட் டைரக்ஷனில். ஸோ இந்த மாதிரி இங்கே இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரு அப்பியரன்ஸை கொடுக்குது. அதாவது ஹெலிக்கல் மேட்டரில் இருக்கிறதுனால, அதாவது ஹெலிக்கல் கண்டிஷனில் வரதுனால இந்த நுட்டேஷன் பாருங்க, இங்கே ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் வருதா. ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், சர்க்கம் நுட்டேஷன். சில பிளான்ஸில் இந்த நுட்டேஷனல் மூமெண்ட் வந்து ஷூட் அபெக்ஸில் வந்து ஒரு ஹெலிக்கல் அப்பியரன்ஸை கொடுக்குறாங்க, ஹெலிக்கல் பாத்தை கொடுக்கறதுனால, அதுவும் எதை நோக்கி அப்வர்ட் டைரக்ஷனில் கொடுக்கறதுனால அது சர்க்கம் நொட்டேஷன் சொல்லுவாங்க. இது வந்து கிளைம்பர்ஸ் ஆஃப் குக்கர்பிட்டால பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சர்க்கம் நொட்டேஷனை எந்த இதில் பார்க்கலாம், குக்கர்பிட்டா பம்கின் ஃபேமிலி இல்லையா, அதில் நம்ம பார்க்கலாம். அட்டானமிக் மூமெண்ட் ஆஃப் வேரியேஷன். ஸோ இட் ஹேப்பன்ஸ் இந்தியன் டெலிகிராஃப் பிளான்ட்டான டெஸ்மோடியம் கைரன்ஸ்ன்றது இந்தியன் டெலிகிராஃபிக் பிளான்ட்டு. ஸோ இது வந்து கார்ன்பாட் லீஃப், இதில் வந்து லார்ஜ் டெர்மினல் அண்ட் 2 ஸ்மாலர் லேட்ரல் இருக்குது. ஸோ இதில் ஒரு லார்ஜ் டெர்மினலும் 2 ஸ்மாலர் லேட்ரல் லீஃப்லெட்ஸும் இருக்குது. ஸோ டியூரிங் டே டைம் the 2 lateral leaflets move upwards at an angle of 90 degrees Celsius and come to lie parallel to the rachis. இந்த பிளான்ட் தான், இதுதான் அது மூமெண்ட் ஆஃப் வேரியேஷன். இங்கே பாருங்க, இதுதான் வந்து லோயர் லீஃப்லெட், இதுதான் டெஸ்மோடியம் பிளான்ட். அண்ட் இப்போ அதாவது இது என்ன சொன்னாங்கன்னா, இது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, அதாவது இந்தியன் டெஸ்மோடியம், அதாவது இந்தியன் டெலிகிராஃப் பிளான்ட்டுக்கு பேர் என்ன, டெஸ்மோடியம் கைரன்ஸ். இதில் வந்து பவுண்டு லீஃப், அதாவது பவுண்டு லீஃபில் வந்து இப்போ பாருங்க, இதில் இருக்கிற மாதிரி இது பெரிய லார்ஜ் லீஃபு, இந்த ரெண்டு லீஃப்லெட்ஸ் இருக்கா, ஸ்மால் லீஃப்லெட்ஸு. அந்த ஸ்மால் லீஃப்லெட்ஸ் வந்து 190 டிகிரி ஆங்கிளில் அப்வர்டாக மூவ் ஆகும். ஸோ 190 டிகிரி, அதாவது எப்போ டே டைமில் 190 டிகிரி, அதாவது 90 டிகிரி ஆங்கிளுக்கு வளரும் டே டைமில். அதுவே நைட் டைமில் 180 டிகிரி ஆங்கிளுக்கு டவுன்வர்டா வரும் பேரலலா. ஸோ அதாவது நைட், ஒரு நிமிஷம், ஓகே. இது வந்து இந்த பிளான்ட் வந்து டே டைமில் 90 டிகிரி ஆங்கிளுக்கு மேலே வரும். அப்புறமா நைட் டைமில் இந்த ராக்கிஸ் கீழே 180 டிகிரிக்கு பேரலலாக வந்துருமா இந்த பிளான்ட், டெஸ்மோடியம் பிளான்ட்டு. இது இந்தியன் டெலிகிராஃபி பிளான்ட். ஸோ இது வந்து டே டைமில் 90 டிகிரிக்கு இந்த லேட்ரல் லீஃப்லெட்ஸ் வந்து அப்வர்டாக டைரக்ஷன் ஆகி பேரலலாக ராக்கிஸ்க்கு இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப மூவ் டவுன்வர்ட்ஸ் 180 டிகிரி, திரும்ப அந்த ராக்கிஸ்க்கு பேரலலாக இருக்கும். ஸோ ராக்கிஸ்னா என்னது, இந்த பீட்டியோல் தான், ஏன்னா இது காம்பவுண்ட் லீஃப் இல்லையா, இந்த பீட்டியோலுக்கு பேரலலாக வந்துருமா 90 டிகிரி. அதுக்கப்புறம் மூவ் ஆகி 180 டிகிரியில் பேரலலாக இந்த லீஃப்லெட்ஸ் வந்துடும். ஸோ இந்த பொசிஷன், அதாவது அப்வர்டில் 90 டிகிரி டு கம் இன் தர் ஒரிஜினல் பொசிஷன், திரும்பவும் அவங்க 90 டிகிரிக்கு ஒரிஜினல் பொசிஷனுக்கு வருமா. ஸோ இந்த மாதிரி மூமெண்ட்டில் வந்து ஜெர்க் இருக்குல்ல, இன்டர்வல்ஸ், ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல்ஸில் 90 டிகிரிக்கும் குறிப்பிட்ட இன்டர்வல்ஸில் 180 டிகிரிக்கும் மாறுது இல்லையா இந்த ஜெர்க். இதை கம்ப்ளீட் பண்ண 2 minutes தேவைப்படுமா. ஸோ டு கம்ப்ளீட் திஸ் 2 minutes தேவைப்படுது. 2 minutes தேவைப்படுது. இதுதான் அட்டானமிக் மூமெண்ட் ஆஃப் வேரியேஷன். ஒரு சில சமயத்தில் பார்த்தா மேலே இருக்கு, அதாவது 90 டிகிரியில் மேலே ராக்கிஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது. சில சமயம் பார்த்தா டவுன்வர்ட்ஸில் ராக்கிஸ்க்கு பேரலாக 180 டிகிரியில் இருக்குது. ஸோ இதை தான் அட்டானமிக் மூமெண்ட் ஆஃப் வேரியேஷன் சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.